வணக்கம். யூடியூப் அன்பர்களுக்கு மந்திர் மந்த்ரா சேனல் மூலம் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, திருமண தடை நீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கான ஓர் எளிய பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் இந்த வீடியோவிற்கு கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்வில் மாணவ பருவம், இளைஞர் பருவம், குடும்பஸ்தானம், வயோதிகம் என பல நிலைகள் உள்ளன. இதில் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு செக் போஸ்ட் போன்ற நிகழ்வுகள் இருக்கும். அதில் இளைஞர்கள் படித்து முடித்ததும் வேலையில் சேர்வது மிக பெரிய நிலையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அவர்கள் திருமண பந்தத்தில் இணையும் மற்றும் சமூகத்தில் குடும்பம் என்ற ஒரு புது பந்தத்தில் இணையும் நிலை வருகின்றது. இந்நிலை வந்ததும் ஒவ்வொரு பிள்ளைகளின் பெற்றோரும் மகிழ்ச்சி, குழப்பம், மன வருத்தமும் அடைகின்றனர். சிலருக்கு வேகமாக வரன் அமைந்து திருமணம் நடந்து விடுகின்றது. அவர்களின் பெற்றோர் மிகுந்த மன மகிழ்ச்சி கொள்கின்றனர். அதே சமயம் சிலரின் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு சரியான வரன் அமையாமல் திருமண தடை ஏற்படுவதால் அவரின் பெற்றோர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். திருமண தடைக்கு பல தோஷங்கள் காரணமாக இருக்கலாம். அதில் 7ல் ராகு இருப்பது கடுமையான திருமண தோஷமாகும். எவ்வளவு முயன்றும் திருமணம் கூடுவதில்லை. இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வரவும். இவ்விரதம் 9 வாரங்கள் செய்து வர திருமணம் தோஷம் விலகும், திருமணம் கூடி வரும். மேலும் தேவதோஷம், பித்ருதோஷம், சர்ப்பதோஷம், திருஷ்டி தோஷம், பிரேத சாபம், அபிசார தோஷம் என்று 6 வகையான தோஷங்களால் திருமணம் தடைப்படுகிறது. இத்தோஷங்கள் நீங்க திருமணஞ்சேரி சென்று கல்யாண சுந்தரேஸ்வரரை வணங்கி விரதம் இருந்தால் உடனே திருமணமாகிவிடும். செவ்வாய் தோஷத்தால் தடைபட்டால் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள முத்துக்குமார சுவாமியை வணங்கி வர விரைவில் திருமணம் நிச்சயமாகும். மேலும் ஏதாவது வேப்ப மரத்தடியில் வீற்றிருக்கும் பிள்ளையாரை கடலை எண்ணெய் நீங்களாக பிற பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி மஞ்சள் பொடி அபிஷேகமும் பால் அபிஷேகமும் செய்து வழிபட்டு வந்தால் மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையும். நான் இதுவரை யாரிடமும் ஜாதகம் பார்த்ததில்லை. எனவே நீங்கள் மேற்கூறிய தோஷங்கள் என் ஜாதகத்தில் எத்தோஷம் உள்ளதென்று எனக்கே தெரியாது. எனவே நான் எதை வைத்து என்ன தோஷம் நீங்க எந்த பரிகாரம் செய்து எனக்கு திருமண தடையை போக்குவது, எந்த பரிகாரத்தை எளிதில் செய்தால் எனக்கு திருமணம் நடைபெறும் என்று நினைப்பவர்களுக்கு இதோ உங்களுக்கும் ஓர் எளிய பரிகாரம் உள்ளது. இதை செய்வதால் உங்களுக்கு எத்தோஷம் இருந்தாலும் உடனே உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கூடிவிடும். வாருங்கள், அத்தோஷ பரிகாரத்தையும் திருமண தோஷத்திற்கான தடையை நீக்குவது எப்படி என்றும் பார்க்கலாம்.
200 கிராம் பச்சரிசி, 150 கிராம் பாசிப்பருப்பு, 150 கிராம் நாட்டு சர்க்கரை, ஒரு கட்டு அகத்திக்கீரை. இது போதும் உங்கள் திருமண தடையை நீக்கி உங்களுக்கு கல்யாண யோகத்தை கொடுத்துவிடும். எப்படி என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பச்சரிசி இவையை முதல் நாள் புதன்கிழமை இரவு ஊற வைத்து பின் மறுநாள் அதை உங்கள் கைப்படவே பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் ஒரு சேர அரைத்து விடுங்கள். அதோடு நாட்டு சர்க்கரையையும் சேர்த்து அகத்திக்கீரை கெட்டை உருவி அதில் இணைத்து மாவு போல் ஒன்று திரட்டி சேர்த்து விடுங்கள். வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் நீங்கள் தலைக்கு குளித்துவிட்டு இந்த மாவு உருண்டையை பசுமாட்டிற்கு உங்கள் கைகளால் கோமாதாவிற்கு ஊட்டி விடுங்கள். இந்த மாவு உருண்டையை கோமாதாவிற்கு கொடுத்து அதன் தலையையும் உடலையும் தடவி விட வேண்டும். கோமாதாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதாக கிடைக்கப்பெறும். கோமாதாவில் 30 கோடி தேவர்களும் உள்ளனர். பசுவிற்கு தானம் கொடுப்பதே மிகச்சிறந்த தானமாகும். இத்தானத்தை செய்வதன் மூலம் நீங்கள் எல்லா பாக்கியமும் பெறுகிறீர்கள். பசுமாட்டிற்கு பச்சரிசி, பாசிப்பருப்பு, சர்க்கரை, அகத்திக்கீரை கலந்து ஒரு சேர கொடுத்துவிட்டு அதில் கடைசியில் இருக்கும் நீர் சொட்டினை உங்கள் வாயில் தீர்த்தம் போல் அருந்திவிட்டு உங்கள் தலையில் தடவி விடவும். கோமாதாவி நேருக்கு நேர் நின்று வணங்கி பின் புறப்பிரமாக நின்றும் வணங்கி கோமாதாவை தொட்டு வணங்கி விடுங்கள். இவ்வாறாக 7 வாரம் கோமாதாவிற்கு செய்து வாருங்கள். எத்தோஷமாய் இருந்தாலும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் திருமண தடையே இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைத்து மன மகிழ்ச்சியோடு மன வாழ்க்கையை ஆரம்பித்து விடுவீர்கள். இது தேவசாஸ்திரம் கூறுகிறது, பொய்க்காது. இதை நிச்சயம் செய்து பாருங்கள், பலன் பெறுங்கள். இத்துடன் இப்பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு என் வீடியோவிற்கு கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்தால் நான் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.